பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பார்த்தீங்களா? ஆண்டவரை நோக்கி பார்த்தவங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அந்த முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாம் வாசிக்கின்றோம். எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த வார்த்தையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதுதான் உண்மை. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் இந்த நாளின் கேள்வி. மனிதர்களை உச்சி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ? பணம் படைத்தவர்களையும் அதிகாரத்தில் இருப்பவர்களையும் உச்சி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ? அவர்கள் எனக்கு ஏதாவது செய்வார்கள், இவர்கள் எனக்கு ஏதாவது செய்வார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ? இல்லவே இல்லை. ஆண்டவர் தான் உங்களுக்கு செய்ய வேண்டும். அவர்தான் இல்லையா நோக்கி பார்க்கப்பட வேண்டியவர். எப்பொழுது உதவி கேட்டாலும் சந்தோஷமாய் செய்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிற பொழுது உங்கள் நிலைமையை அவர் புரிந்து கொண்டு, உங்கள் அவசரத்தை புரிந்து கொண்டு அவர் தாராளமாக உங்களுக்கு உதவி செய்கின்றார். அவரிடத்திலிருந்து உதவியை நீங்கள் பெறுகிற பொழுது நீங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்றைக்கு எப்பொழுது நீங்கள் விழுவீர்கள் என்று சொல்லி உங்கள் எதிரிகள் உங்களுடைய வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் விட மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை விட மாட்டார். மாறாக அவருடைய கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் உயர்த்துவார், அளவில்லாமல் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரியத்துக்குரியவர்களே, இவன் கதை முடிஞ்சு போச்சு, இவன் முடிஞ்சிட்டான்னு நினச்சானா இப்போ பல மடங்கு உயர்ந்து நிற்கிறானே என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள். ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை அது செய்ய போகின்றது, புதிய நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வரப்போகின்றது. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அநேக நன்மைகளை இந்த நாட்களில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார். இந்த 2025 முதல் 6 மாதங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கடினமான மாதமாக இருந்தது. இந்த அடுத்த 6 மாதங்கள் நிச்சயமாக ஆசீர்வாதமான மாதங்களாக இருக்கும்படியாக ஆண்டவர் சித்தம் கொண்டுள்ளார். எனவே ஆண்டவரை நான் வெட்கப்பட்டு விடக்கூடாது, நான் உண்மை பார்க்கின்றேன், நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய ஊழியக்காரனை சொன்னபடியே செய்யும், என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். அப்பொழுது நிச்சயமாய் மனம் இறங்குவார். ஒரு காலம் எந்த இடத்துல எந்த நபருக்கும் முன்பதாகவும் நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். ஆண்டவருடைய நாமத்தினாலே நீங்கள் வெற்றியை எதிர்பாருங்கள், சுகத்தை எதிர்பாருங்கள், ஆசீர்வாதத்தை எதிர்பாருங்கள். சோர்வுக்களான காரியங்களை தூக்கி தூர போட்டு விடுவார்கள். அவிசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் அப்புறப்படுத்துங்கள். எப்பொழுதும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாள் ஒரு புதிய நாள். இந்த நாளிலே அதிகமான புதிய கிருபைகளை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அதை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இப்பொழுது சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும், பிசாசின் கிரிகளெல்லாம் அழிந்து போகட்டும். உடைய பிள்ளைகளுக்காக நீர் யாவற்றையும் செய்து முடித்தரலும். இயேசுவின் நாமத்தினால இருள் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரதர் ஜெய் கிறிஸ்டோபர் ராஜா.